கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். வார்த்தையில் ஜீவன், தினமும் ஒரு தேவ வார்த்தை. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 85 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய தகப்பன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார். நாம் காண்கிற எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். எல்லா உயிர்களுக்கும் அவர் தகப்பன். அவரே சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு எல்லாவற்றையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் போஷிக்கவும் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை தவறாமல் செய்கிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அனுதினமும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார். அவர் நம்முடைய தகப்பன். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதை தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையானது எதுவோ அதை அவர் நமக்கு தந்தருள்வார். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் நம் மீது அக்கறை உள்ளவர். நம்மை தம்முடைய அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிற ஆண்டவர். நாம் கேட்கிறதை நமக்கு தந்து நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் நம் மீது அதிக அக்கறை கொண்ட தேவனாய் இருக்கிறார். அக்கறை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை அவர் அழகாய் வடிவமைத்து வைத்திருக்கிறார். அவர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். இன்றைக்கு நாம் வாழுகிற தேசம் எல்லாவற்றையும் இழந்த நிலையில், ஆம் குறிப்பாக இந்த சூழ்நிலையில் தேசத்தில் பலனற்ற நிலையில் அநேகர் இருந்து கொண்டிருக்கலாம். தேவன் நன்மையானதை நமக்கு தரும்போது நம்முடைய தேசமும் பலனை கொடுக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மையானவைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடனே கூட இருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நல்லவர். அவர் நமக்கு நன்மையானதை இன்றைக்கும் தருவார். நம்புங்கள். தேவ வார்த்தையை விசுவாசித்து தேவனிடத்தில் சேருங்கள். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், நான் வாழுகிற தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Have a nice day. May God bless you. Amen.